சிவப்பு என்பதுமே உங்கள் நினைவுக்கு வருபவை. சிவப்பு கோபத்தின் வெளிப்பாடு, சிவப்பு ஆபத்தின் அறிகுறி, சிவப்பு வன்முறையின் அடையாளம். ஆனால் சிவப்பு என்பது உண்மையில் தன்னம்பிக்கை ஊட்டும் நிறம், அசுரபலத்தை தரும் நிறம், உயிர்காக்கும் குருதியின் நிறம், எழுச்சியின் நிறம், புரட்சியை உண்டாக்கும் நிறம், சமூக மாற்றத்திற்கான நிறம், வறுமையை மாற்றும் நிறம். அண்ணா பசினா பிச்சை போடுங்கண்ணா, காசு இருந்தா போடுங்கண்ணா. தம்பி எதுக்குடா உனக்கு காசு? அண்ணா ரொம்ப பசிக்குதுண்ணா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுண்ணா. என்னது 2 நாளா சாப்பிடலையா? டேய் நம்ம சாப்பிட வச்சிருந்ததை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுறா. எதுக்குப்பா பிச்சை அடிக்கிறீங்க? உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க? எங்களுக்கு அப்பா அம்மா இல்லைண்ணா, நாங்கண்ணா அனாதண்ணா. என்னடா ஆச்சு? அண்ணா எங்க அப்பாவோட விவசாயம்னா கஷ்டத்துல தடுக்குள்ள பண்ணி செத்துட்டாங்க. கொஞ்ச நாளிலேயே எங்க அம்மாவும் உடம்பு சரியில்லாது செத்துட்டாங்கண்ணா. விவசாயம் நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்லணும். ஆனா அந்த விவசாயத்தை நம்மளால காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். பாத்தியா, இனி நம்ம எடுக்கிற ஒரு முயற்சியும் இந்த வறுமையினால ஒருத்தரும் இறந்ததா இருக்கக்கூடாதுடா. பசங்கடா, அதுவும் அவங்க படுத்துட்டு பாடுறா. என்னப்பா தூங்கிட்டீங்களா? சரி, நீங்க எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நாங்க ஸ்கூல் பக்கமே போனது இல்லைண்ணா. நான் படிக்க வைக்கிறேன், நீங்க படிக்கிறீங்களா? கண்டிப்பா போறேன்னா. சார் வணக்கம். இவங்கெல்லாம் படிக்கணும்னு விருப்பப்படுற ஏழை குழந்தைங்க சார். சரி, ஸ்கூல்ல சேர்த்து விடலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எப்படியாவது இவங்களை சேர்த்துக்கணும் சார். இவங்க அப்பா அம்மா கூட வந்திருக்காங்களா? இவங்களுக்கு அப்பா அம்மா இல்ல சார். ஐயோ, அப்பா அம்மா இருக்கிற குழந்தைங்களே வெளியில அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே, ஆல்ரைட். அப்போ 1 lakh டொனேஷனும் புக்ஸ் அண்ட் ஃபீஸும் 50,000 பே பண்ணிடுங்க. நான் இப்பவே அட்மிஷன் போட்டு சொல்லிடுறேன். 1,50,000 சார். இவங்கெல்லாம் வறுமையில வாடுற ஏழை குழந்தைங்க சார். இவங்க கிட்ட போய் ஃபீஸ் சார் இலவசம் நடத்துறதுக்கு இது என்ன பாருங்க. 1 லட்சம் பே பண்றதுன்னா பண்ணுங்க, இல்லைன்னா தயவு செய்து நடைய கட்டுங்க. டென்ஷன் பண்ணிடுங்க நல்ல சோப்பு கலர் சட்டையை போனது பஞ்ச பரதேசி மாதிரி வெளியே போகலாம். குழந்தைங்க
எழு எழு அறிவை ஆண்டவனாய் தொடு 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 நீளும் ஆகாயம் தொடு 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 நிலவை பூமியிலே நடு 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 குடிக்கும் தாய்ப்பாலுக்கு விலை ஒன்றும் கேட்காதே படிக்கும் படிப்பை நீ பணம் கேட்டு விற்காதே கண்ணை கசக்கும் சூரியனோ காணும் மண்ணில் சரிபாதி உழைக்கும் மக்கள் உள்ளங்கை விவசாயத்தை காப்போம், வறுமையை ஒழிப்போம், ஏழை கல்வியை வளர்ப்போம், மனிதநேயத்தோடு. ஓகே, சோ யோகேஷ், ரெட்டுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குது. ரெட்டுக்கு வந்து எப்படி சொல்றது, அந்த நீங்க இனிஷியலா ஃபர்ஸ்ட் காமிச்ச ஸ்லைட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் புரட்சி, நீங்க வந்து ரெட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா, இப்போ ஒரு புரட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்தை காப்பாற்றுவோம், ஏழை கல்வி கொடுப்போம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்கெல்லாமே ஒரு புரட்சியை நீங்க கிரியேட் பண்றீங்க. கரெக்ட் தான். ரெட்டுங்கிறது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கலர். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த பவர்ஃபுல்லான கலருக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் சொல்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். பிரசன்னா மாஸ்டர், போராடினியா? ஆடின மாஸ்டர். போய் சொல்லாத. ஆடின மாஸ்டர். பக்கா கன்ஃபார்ம்? பக்காவா தெரியும் உனக்கு? நீ பவரா ஆடலடா, செம பவரா ஆடின. தேங்க்யூ மாஸ்டர். நல்லா பண்ண. இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய இது இருக்குது. டெவலப்பிங். ஒவ்வொரு வாட்டி நான் பார்க்கும்போது உங்களோட பர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அந்த டைலாக்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும். அது நீ மட்டும் கொஞ்சம் டவுட்லேயே சொல்லிட்டு இருந்தேன். உன் பக்கத்தில் அந்த குழந்தை ரொம்ப நல்லா சொல்லிச்சு, அது கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு அந்த பாப்பா. அதை மட்டும் நீ கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லைன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு அதை கொஞ்சம் காமெடி மாதிரி பண்ணிட்டு அதை இமிட்டேட் பண்ணுவாங்க தெரியும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைலாக்கும் பர்ஃபெக்டாக சொல்லுங்க. இட் பீட் ரியலி சூப்பர். ஆல் தி பெஸ்ட், கீப் கோயிங். கலா மாஸ்டர், ரொம்ப அழகாக பண்ண. நல்ல கான்செப்ட், பியூட்டிஃபுல் கான்செப்ட். தேங்க்யூ மாஸ்டர். ஒரு குழந்தை அட்வைஸ் பண்ணுது, ஒரு பிச்சை எடுக்கக்கூடாது, ஸ்கூலில் சேர்த்தா பேரண்ட்ஸை கேட்குறாங்க, அதுக்கு வந்து ஒரு அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு ஒரு குழந்தையே அட்வைஸ் பண்ணும்போது அப்படியா ஜனங்களுக்கு புத்தி வரட்டும் அப்படின்னு ஒரு அழகான கான்செப்ட். நீ வந்து பாய்ஸும் சரி ரொம்ப நல்லா அந்த கத்தி அழகாக பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அந்த பர்ஃபெக்ஷன்லாம் வந்துடும். நம்பிக்கை தான், நீ நல்லா பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை தான். ஓகே ஓகே மாஸ்டர். ஓகே, சோ யோகேஷ், உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். ஜட்ஜஸ், உங்களோட ஸ்கோர்ஸ். 10 marks. சூப்பர். பிரசன்னா மாஸ்டர், உங்களோட ஸ்கோர்.